இன்றைய சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எஸ்எஸ் டிடெக்டிவ் சர்வீஸ் எம் கோபி. கோபி நடத்துகின்ற நிறுவனத்துடைய பெயர் எஸ்எஸ் டிடெக்டிவ் சர்வீஸ் அப்படின்னு இருந்தாலும் அந்த நிறுவனத்தின் சார்பிலே கோபி செய்கின்ற பிரதான பணினா அது பொதுத்துறையிலிருந்தும் அரசாங்கத்திடமிருந்தும் வர வேண்டிய ப்ராவிடென்ட் ஃபண்ட் நிதியை மக்களுக்கு பெற்றுத்தருவது தான். மருத்துவ காப்பீட்டிலும் ப்ராவிடென்ட் ஃபண்டிலும் மக்களுடைய கோடிக்கணக்கான பணம் முடங்கி கிடக்கிறது. அதை மீட்க தெரியாமல் தவிக்கின்ற மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பது தான் கோபியினுடைய பிரதான பணி. பல நூறு பேர்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை மீட்டு தந்துள்ள கோபி இந்த துறையிலே தான் சந்தித்த சவால்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. வணக்கம். வணக்கம். இப்படி ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ தோணுச்சு? 2018 சார். 2013லேருந்து 2018 வரைக்கும் என்னுடைய பணம் வந்து ப்ரைவேட் பிஎஃப் ஆஃபீஸில் பிளாக் ஆகிடுச்சு. 1.25 லட்சம். 3 கம்பெனி. ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம் தான். ஃபீமேல் ஆக்கிட்டாங்க, அதை அவை சம்மி ஆக்கிட்டாங்க. கோபியை அவை சம்மி ஆக்கிட்டாங்க. அது வந்து இது ஒரு ஜேடி ஃபார்ம், ஒரு கிளாரிஃபிகேஷன் லெட்டர் கொடுத்தா முடிஞ்சு போயிடும். இவங்க வந்து எம்ப்ளாயர் கிட்ட போனால் அங்கே போடுறாங்க. ஆக்சுவலாக பிஎஃப் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. சரி, அவங்க வேலை செய்கிறாங்க போகிறாங்க, நமக்கு அது தேவை. நம்ம அவங்க வேலை வாங்குற அறிவு தான் நமக்கு தேவை. அதுக்கு சாமானிய மக்களுக்கு சட்டம் தெரியாது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு ஒரு செய்யாப்பட்டில் ஒரு ரொம்ப டீப்ரெஸ் ஆகிட்டேன் அந்த இடத்துல. நம்ம பணம் இருந்து நம்ம எடுக்க முடியல சார். அப்போ எதுக்கு நம்ம பணம்? ஒரு ப்ராப்ளம் பண்ண என்ன, ஒரு வீட்டுக்கு ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ராப்ளம் வருது, அதை சொல்யூஷன் பண்ணி தான் அந்த பணம். இப்போ இந்த தண்ணி இருந்து நான் குடிக்க முடியல, அப்போ நான் எதுக்கு? அதுமாரி ஒரு எண்ணம் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உடனே நான் வந்து ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி டைப் பண்ணிட்டேன். இப்போ 100 ரூபாய் ஸ்டாம்ப் 120 கமிஷன் ஆகிறாங்க. அப்போ 20 ரூபா தான். அப்போ அதை வாங்கி ஸ்டாம்ப் பேப்பர் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். கொரியரில் ரீஸ்டர் போச்சு. நான் எங்கேயுமே போக மாட்டேன் சார். நான் எங்கேயும் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த டிபார்ட்மெண்ட் வாசலுக்கும் போய் நின்று கிடையாது. ஒன்லி ரீஸ்டர் போஸ்ட் ஸ்பீடு போஸ்ட் தான். நம்ம போய் என்ன பண்ண, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் பண்ண சார் சொல்லுவாங்க, நாளைக்கு வா, நாளைக்கு வா, எனக்கு வேலை இருக்குது, மீட்டிங்கிறேன் அப்படின்வாங்க. இதை வந்து இது கேட்கறதுக்காகன்னு செலவு பண்ணி போகிறோம். உடனே ரீஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். உடனே அது வந்து அங்கே இருக்கிற பிஎஃப் கமிஷனர் மிரால் விஜயருஷ்டின்னு ஒருத்தருக்கார், இந்திக்கார் தான். ஒரு பாண்டிச்சேரி போயிட்டார். இப்போ இருக்கிறது ரவிக்குமார்னு ஒருத்தருக்கிறாரு, அமுதான் ஒருத்தருக்காங்க. இப்போ சென்னை 14ல் எடுத்தால் 2 மண்டலம் இருக்குது. தெற்கு மண்டலம், வடக்கு மண்டலம். இது நிறைய பேர் தெரியாது. அதில் ரீஸ்டர் போஸ்ட் வரும்போது உங்களுக்கு காட்டுவாங்க, சவுத் அண்ட் நார்த்து போட்டு காட்டுவாங்க. அதில் போட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிட்டேன். உடனே அதில் ஆதார் கார்டு நம்பர் நான் நோட் பண்ணல, என் செல் நம்பர் நோட் பண்ணல. அதெல்லாம் வச்சு ஒரு வேகத்தில் அன்றைக்கி இருந்த என்ன அறிவுக்குதோ அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டேன். அவர் என்ன ஃபோன் பண்ணுறாரு, பிஎஃப் கமிஷனர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. கமிஷனருக்கு போயிட்டு உடனே ஃபோன் பண்ணி, இப்போ என்னப்பா அவன் பேர் கோபி, எங்கள் ஒய்ஃப் போயிடுச்சு. ஏன்னா இந்த ஆதாரில் பதிவு பண்ண நம்பர் ஒய்ஃபு தான் இருக்குது, அவங்களுக்கு போயிடும். அந்த நம்பருக்கு எடுத்து பேசிட்டாங்க. இப்போ கமிஷனர் பேசுகிறேன், நீங்கள் வந்து என்ன மீட்டிங்கில் பாருங்கன்னாங்க. நான் சொல்கிறேன், என்னங்க மேடம், ஒரு 5 இயர்ஸாக அலைஞ்சிட்டேன், இந்த 1 மந்த்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் கேட்டேன் கோவத்தில். அவருக்கு என்ன பண்ணி இப்படி பேசுகிறேன்றாரு. இல்லை சார், நான் டீப்ரெஸ் ஆகிட்டேன் சார், 5 இயர்ஸ் தான் நான் வரேன், நீங்கள் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த ஸ்டெச்சன் போன்றீங்க, டவுன் குடிங்க, மேலே போனால் அவரை போய் பாரு, இவரை போய் பாருன்றீங்க. எதனா ஒன்று தீர்மானம் சொல்லணும், இதான் அப்படின்னு வெளிப்படைத்தன்மையாக சொல்லணும். நீங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல. அவன் என்ன சார், 6 கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்க சார், மொத்தம் 146 கோடி மக்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஐநா சபை சொல்லுது, அதில் 6 கோடி பேர் பிஎஃப் உறுப்பினர்கள். மாதம் 12 லட்சம் கோடி நமக்கு வருது இந்தியாவுக்கு. மாதம் 6 கோடி பேரில் நம்ம பிடிக்கிற, நான் சொல்லி வித்தவுட் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்னா அது எம்ப்ளாய் வச்சுப்பாங்க, அது விட்டுருங்க, அது பென்ஷன் மட்டும் தான் ஒப்படைப்பாங்க. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார், நான் போய் மீட்டிங்கில் உட்காந்தேன். உடனே என்ன பிரச்சனைனாரு, உடனே ஒரு கமிஷனர், எல்லா டிபார்ட்மெண்ட் இந்தியாவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க, விரைப்படை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அது எல்லாத்துலேயும் உண்டு. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸரு கிட்ட சொல்லி, இந்த கமிஷனர் பிஎஃப் இன்ஸ்பெக்டர் சொல்லி நேராக இது கொண்டு போனாங்க. அந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த ஆஃபீஸு. கால் பண்ணாங்க. நான் சொன்னேன், அவர் ஏதோ ரீசன் சொல்லிக்கிறார் தப்பிக்கிறதுக்கு. நான் சொன்னேன், அவர் சொன்னது அவர் யாருன்னு தெரியாதுன்னு வச்சுட்டேன் கோவத்தில். அப்புறம் என்ன பண்ணார், சரிப்பா ஆனதாச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு லெட்டர் எடுத்து, அதுக்கு முன்னாடி இந்த பேன் கார்டில் கோபி பிரச்சனை இருக்குது, இதில் கோபி எம்னு இருக்கும், அதில் கோபின்னு இருக்குது. இதுக்காக பேன் கார்டை மாற்றினேன். முதல்ல ஒரு 300 ரூபா, திருப்பி ஒரு 300 ரூபா, காசு போனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசினவங்க 1 மந்தில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சைன் பண்ணி, இப்போ உங்கள் கம்பெனி மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபைன் போடுவாங்கள்ல,
அதனால் என்ன பண்ணாங்க, உடனே சைன் பண்ணி 1.25 லட்சத்துக்கு கொடுத்துட்டாங்க. அருமை. அதே நம்ம ஆந்திரா பேங்க் தான் மத்திய கிளாஸ் நம்ம அந்த கோர்ட்டு பிஜிக்கில் இப்போ யூனியன் பேங்காக மாறிச்சு அது. அதனால் அவங்க கொடுத்துட்டாங்க. நானும் தேங்க்யூ சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த எண்ணம் வந்தது. நம்ம டிகிரி படிச்சிருக்கோம், பிபிஏ படிச்சிருக்கோம், கரஸ்பாண்ட் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஆனால் காலேஜுக்கு நான் போகலன்னா எனக்கு நான் வீட்டுக்கு பெரிய பிள்ளை, வீட்டில் பொருளாதார பிரச்சனை ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா 5B கண்டக்டர் 4771 5B கண்டக்டர் 1969 2004 வரைக்கும் டீனர் டிப்போலாம் தெரியும். செட்டியார்லாம் கொஞ்சம் குபேரம் மாரி இருப்பார், தொப்பைங்க பிறமா இருப்பார், அதெல்லாம் இருப்பார். அவர் பார்த்தாலே தெரியும் அவர் ஹெல்ப் பண்ணுற மோட்டிவ் தான். அவர் வாலண்டியாக போய் ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கப்புறம் நானே யோசித்தேன், இதனால் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் இந்த தொடங்கிறது முன்னாடி எல்லாருமே ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கலாம், ஒரு பாங்கன்னு கிடையாது. எல்லோரும் எனக்கு தேடி வருவாங்க, கோபியா அண்ணனை போய் பார்க்கணும், அவர் முடிச்சு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வாலண்டியாக வந்துடுவாங்க. நான் என்ன இதுமாதிரி பண்ணுறான்னு சொல்லி ஒரு பைசா வாங்கிட்டு கிடையாது. அப்புறம் ஃப்ரீ இப்போ கூட ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணி தான் இருக்கிறேன். ஒரு சிலர் பேமெண்ட் தராங்க, ஒரு சிலர் தர மாட்டாங்க. நம்ம அது தெரில, விடுங்க, அவங்கள நம்பி வந்துட்டாங்க. அங்கே போய் முடியாமல் தான் நம்மக்கிட்ட வரவங்க பாதி பேர் மன உளைச்சல் தான் வராங்க. அவங்க காய்ச்சலை பண்ணி வரத்துக்கு அவங்க பணம் கொட்டியாக கிடக்குது. ஃப்ரீயாக சரி பெரும்பாலும் ஒரு சாமானியன்னு ஃப்ரீயாக முடியுமான்னு தான் பார்ப்பான். ஏன்னா அது இயற்கை தானே. அது இப்போ நீங்கள் 10 ரூபா மிச்சமாக தான் பார்ப்போம், எனக்கு 10 ரூபா செலவாது யாருமா. அப்படி தான் 2000 டிகெட்டிவ் சர்வீஸ்ன்ற ஆரம்பித்து 2000 ஜிஎம்னார்ன்ற பார்ட்னர் அவங்க ஒய்ஃப் தான் அதனால பண்ணிவாங்க. அவங்க மூலமாக நான் முடிச்சிட்டோம். மக்கள் பல பேருக்கு பிஎஃப்னா என்னென்ன ஒரு சில பேருக்கு தெரியாது. உண்மைதான். அதாவது நம்ம வாங்குகிற ஒரு சாமானிய மக்கள் இப்போ சொன்னோம்ல 6 கோடி பேர் இருக்காங்கல்ல, ஒரு எம்ப்ளாயர் கிட்ட நம்ம வேலை செய்யணும். இப்போ பிஎஃப் இயற்கையாக பிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஆதார் கார்டு வரதுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டினுடைய சுருக்கம் தான் பிஎஃப். ஆமாம், அதுக்கு முன்னாடி இப்போ 2014க்கு முன்னாடி யூஎன் நம்பர் கிடையாது. அப்போ மெம்பர் ஐடி கொடுத்துருப்பாங்க, TNMES போட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியோடைய நம்பர், அதுக்கு கீழே நம்மளுடைய நம்பர் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த மெம்பர் ஐடி கொடுப்பாங்களா. இப்போ முகப்பேர்னா MUன்னு வரும், தாம்பரம்னா TBTன்னு வரும், TN போட்டிருக்கோம், TN தமிழ்நாடு காமன் அது விட்டுருவோம், TBTன்னு வரும். இப்போ வேலூர்னா VELன்னு வரும். பாண்டிச்சேரியில் ஒக்கியபாளையமான பேர் வரல, அந்த இருக்குது. அதில் அங்கே பண்ணிட்டான். எம்ப்ளாயர் வேலைக்கு போனால் பிஎஃப் பிடிக்கணுன்றது இப்போது 2014 அப்புறம் ஜூன் ஜூலையில் இந்த யூஎன் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலையில் இருந்தால் பிஎஃப் பிடிக்கணும்? அதாவது ஒரு எம்ப்ளாயர் ரீசர்ச் பண்ணி முறைப்படி எல்லாம் லேபர் ஆக்ட் படி எல்லாம் பண்ணி பண்ணால் 20 பேருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பிஎஃப் பிடிக்கணும்னு பிஎஃப் ஆக்ட் சொல்லுச்சு. 1952 பிஎஃப் ஆக்ட் சொல்லுச்சு. 20 பேர் குறைவாக இருந்தால் வேண்டாம். ஆனால் என்னன்னா இது எம்ப்ளாயருங்க இப்போ ஒரு சிலர் பிஎஃப்லாம் வேணாம், இப்போ சம்பளம் கம்மி, இதில் என்னத்து நான் 4 ஆளாயிருதுன்னு கேட்பாங்க. ஒரு சிலர் இப்போ 20 பேர் ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் இருக்கும். இப்போ 20 பேர்னால் இப்போ ரோல் நம்பர் 15 வச்சுக்கோம். அந்த 15ஆம் நம்பர் இந்த மாதம் போயிட்டார், நீங்கள் இன்னொரு ஆளை அப்பாயின்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேவை 20 பேர், அந்த 15ஆம் நம்பர் நீங்கள் அவர் கொடுத்துருவீங்க. அப்போ நீங்கள் 20 பேர் மேலே போகல. ஆனால் இது முறைப்படி தப்பு தான். ஆனால் இந்த நம்ம பிஎஃப் செக்ஷன் கொண்டு வந்தால் அந்த வந்த நம்பர் 21 ஆகணும். அதுக்கப்புறம் 19 ஒரு மாதம் வெளியே போயிடுவார். இப்போ இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் பர்மனெண்ட்டாக இருப்பாங்க, அதில் சந்தேகம் இல்லை. அவங்களுக்கு நிலையான சம்பளம், நிலையான வாழ்க்கை. இது நம்மள மாரி ஆளுக்கு ஜம்பிங் பண்ணி வைப்போம், சர்க்கஸ் மாரி. எங்கே பணம் கிடைக்குது அங்கே போய் நிறுத்தல மேலே. அதனால் 21 பேர் 20 மேலே இருந்தால் பிடிக்கணும்னு இந்திய சட்டம் 1952 சொல்லுது. அந்த இது சட்டம் சொல்லுது. அதனால் 1972 தான் இந்த சட்டம் வந்தது. இந்த EDLIன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி டெத் லிங்க் இன்சூரன்ஸ். அது நமக்கு 2,50,000 முதல் 7 லட்சம் வரைக்கும் வரும். அதான் எம்ப்ளாயர் வேலையில் இருந்து இறந்து போகணும். வீட்டுக்கு போய் ரிசைன் பண்ணிட்டு இந்த மாதம் நேற்று நான் ரிசைன் பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு ஒரு உறுப்பினர் அது லேபரோ இல்லை பிஎஃப் முறை இறந்துட்டா அந்த பணம் கிடையாது. பணியில் இருக்கும்போதே இறந்தால் 2,50,000 கிடைக்கும். அது மினிமம் நீ வாங்குகிற பேசிஸ் அண்ட் டி அடிப்படையில் 2,50,000 முதல் 7 லட்சம் வரைக்கும் இப்போ கொண்டு வந்துருக்காங்க சட்டம். முதல்ல 6 லட்சம் இருந்தது, இப்போ 2020 கொரோனா முன்னாடி 6 லட்சம், இப்போ 1 லட்சம் ஏற்றிட்டாங்க. அந்த சர்க்குலர் காப்பி நம்ம ஆஃபீஸில் இருக்குது, ஆல்ரெடி வச்சுருக்கோம். அதனால் இப்போ எனக்கு என்னன்னா இந்த பிஎஃப் 20 பேருக்கு மேலே இருந்தால் பிடிக்கணும்னு பிஎஃப் ஆக்ட் சொல்லுது. அவ்வளோதான் உண்மை. அதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்தாதான் உங்களுக்கு ஆதார், பேன், பேங்க் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பணம் வரும். அதில் ஒரு எழுத்து ஏதோ ப்ராப்ளம், இப்போ நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் இப்போ கோபி நான் ஸ்மால் லெட்டர் போடுவேன், அங்கே ஸ்மால் லெட்டர் போட்டுப்பாங்க. இது இயற்கையாக நடக்குதா இல்லை எதாச்சியாக நடக்குதான்னு தெரில. இது எப்படி சொல்கிறதுனா, இந்த பேக்கன்ற இவர் சொல்லுவார் ஆரியா, கடன் என்னது கடன் வாங்க அலையதுக்கு பாருங்க, கடன் கொடுத்துக்கு நான் ஆலயம் மச்சான்னுவார். அந்த கதையாக நம்ம இவங்க கட்டிட்டு போயிடுவாங்க, நம்ம தான் போயின்னு வந்துருக்கிறோம்.
பிஎஃப் இவங்க இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்ம அலைக்கழிக்கிறதே வேலை ஆகுது. ஆக்சுவலாக சினிமாவில் எவ்வளோ பதிவு பண்ணிட்டாங்க. சினிமாவில் கவர்மெண்ட் ஸ்டாண்டை பற்றி கேபலந்தார் முதல் இன்று வரைக்கும் இப்போ வணங்கான்மோட வந்த படத்தில் கூட சட்ட இதை பதிவு பண்ணுறாங்க. அது டேரக்டர் நினச்சா சாமானியனுக்கு சட்டத்தை சினிமா மூலம் கொண்டு வரலாம். ஒரு சீன் கொண்டு வந்தால் போதும், ஃபுல்லாலாம் கொண்டு வர முடியாது. அந்தளவுக்கு பொறுமை கிடையாது. ஒரு சீன் ஜஸ்ட்டு முடிச்சா முடிஞ்சு போயிடும். 20 பேர் மேலே இருந்தால் கன்ஃபார்மாக பிடிக்கணும்னு சட்டம் சொல்லுது. இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னா ஊதியருடைய சம்பளத்திலேருந்து ஒரு தொகையை பிடிச்சி அதே தொகையை அந்த நிர்வாகம் கொடுக்கும் இல்லையா? ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10,000 எனக்கு சம்பளம் ஒரு பேருக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு 10,000க்கு 12% 1,200 ரூபா. நீங்கள் ஒரு 1,200 போடுறீங்க. ப்ளஸ் நான் அந்த இடிஎல் இன்சூரன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நீங்கள் போடணும் 100 ரூபா. என் காசுலேருந்து கிடையாது. இதில் 8.33% தான் பிஎஃப். மீதி இருக்க 3.67% வந்து பென்ஷன். அப்படி இருக்குது. இதில் நான் சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பென்ஷன் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களே ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நிறைய கம்பெனி சொல்லலாம், சிவச்சாலம், ஐஎஸ்எஸ் ஆஃபீஸு, நிறைய கம்பெனி இருக்குது. அது வந்து பிஸ்னஸ் எம்ப்ளாயருக்கு சர்க்குலேஷன் பண்ணலாம். ஆனால் அங்கே என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த ஆர்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. அது என்ன ஒரு விஷயம்னா, என்னுடைய ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்து அனுபவத்தை சொல்கிறேன், யாரும் நான் குறை சொல்லலை. அந்த எம்ப்ளாயர் நீங்கள் சொன்ன அந்த எம்ப்ளாயரில் இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் ஒரு இறந்து விட்டால், ஒரு தவறி இறந்து விட்டால் டியூட்டி டைமில், இப்போ நான் 31 நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி 2ஆம் தேதி அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு அட்டாக்கோ ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறேன், இயற்கையாக சொல்கிறேன், அப்படி நடக்குது. அதனால் அந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் அந்த பணம் எம்ப்ளாயர் கொடுக்க மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து. யாருன்னா வாங்கி தான் சொல்லலாம். அதுக்காக நான் வந்து நெகட்டிவ் பர்சன் கருத்து கிடையாது. கலியுகத்தில் அப்படி யாருன்னா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் கூட அந்த ஓனர் பார்த்து விஷ் பண்ணுறேன். அது இதே பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து அந்த இடிஎல்ஐ கேட்கலாம். ஆனால் பெரும்பாலும் இடிஎல்ஐ நம்ம கேட்டு போனால் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சட்டம் தெரியாது சார். அதனால் அந்த இடிஎல்ஐ வந்து பிஎஃப் மெம்பருக்கு கிடைக்கும், ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் கிடைக்காது. ஆனால் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 3.67 பென்ஷன் இருக்குதுங்களா, அதை கொடுத்துருவாங்க. அதான் உண்மை, இதான் நடைமுறை உண்மை. இப்போ இந்தியாவில் இந்த பிஎஃப் பணம் எவ்வளவு தொகை வந்து உரிய நபர்களுக்கு போய் சேராமல் இருக்குது? அதாவது இந்த தாம்பரம் பிஎஃப் கம்பெனி பி செந்தில்குமார் 2021 பேடி கொடுத்துருக்காரு. நியூஸ் 7 சேனல் பேர். அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா 1 month 2 month கட்டினாங்கல்ல, அது வந்து இந்த பிஎஃப் மெம்பர் வாங்குறதில்ல. அவங்க ஏதோ ஒரு, அதாவது அவங்களுக்கு ஏதோ ப்ரைவேட் சவுண்டு தானே, அவங்க வந்து வெளியே போயிடும். அது 10 கோடிக்கு தான், 10 கோடி. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு நடப்புன்னு ஒரு இது பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு தம்பி கருப்பாக உயரமாக இருப்பான். அந்த தம்பி 27,000 கோடிக்குறான். 27,000 கோடி இருக்குது. அதில் என்னன்னா, இந்த இப்போ நான் வந்து ஆர்டிஐ போட்டு பாண்டிச்சேரியில் கட்டுறதுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஆர்டிஐ போட்டு கேட்குறேன். ஆனால் சொல்ல மாட்டாங்க, இது வந்து தகவல் அறிவு விஷயத்தில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரும் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து அதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அது உண்மையாக போய் நமக்கு ஆராய்ச்சி பண்ண விரும்பல. 23 கோடிக்கு இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கரெக்டாக எனக்கு கொடுத்துறாங்க. அந்த பேப்பரை வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கேன் நான். 23 கோடி இருக்குது. இது இன்னும் இருக்க காலத்தில் அதிகமாகும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அன்கிளைன், அதான் இந்த டேட்டா பேஸ் தவறியனால இந்தமாரி தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதுதான் உண்மை. இப்போ யார் யாருக்கு இது மாதிரி உரிய தொகை கிடைக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் இந்த தொகையை மீட்டு வாங்கி தர்றது தான் உங்களுடைய பணி. நீங்கள் இது வரைக்கும் அது மாதிரி எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? 2018 ஆரம்பிச்சிருக்கான். 2018 முன்னாடி ஃப்ரீயாக பண்ணியிருக்கான். எல்லாம் டேஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க நண்பர்களுக்காக. ஆமாம். அப்போ இப்போ அப்புறம் எஸ்எஸ்டிகேட்டிவ் சர்வீஸ் 2021 போய் 2018 கடந்த 7 வருடங்களா, 7 வருஷமா. ஆனால் பதிவு நம்பர் வந்து 1021 நம்மளுக்கு கம்பெனி. அதில் விசிட்டிங் கார்டில் இருக்கும் 1021 போய் 2000. இது வரைக்கும் ஒரு 100 மேலே பண்ணியிருப்பேன். பண்ணிட்டேன். அது என்னென்னா, நிறைய போர் பீப்புள் எங்கிட்ட வந்தாங்க. இந்த ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியல. ஆக்சுவலாக இந்த நல்லா படித்தவங்களும் இது வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க எப்போ வருவாங்கன்னா உடனே வர மாட்டாங்க. இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே வீட்டில் பாட்டி பார்ப்போம், சுக்கு கசாயங்கா குடி, இதை குடினோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சரி இது சரியாக வரல, பக்கத்தில் டாக்டரை நம்ம சேதாப்பட்டு போவோம், அவர் ஒரு ஊசி போடுவார், அதுவும் சரியாக வரல, சரி விடு. அப்புறம் நம்ம வீட்டாண்ட சந்திரகாந்திக்கிறார், லண்டன்லேருந்து பச்சு வந்துக்கிறார், அவர் வீட்டுக்கு போவோம். அவர் போனால் ஒரு முண்டு வாங்கிக்கின்னு ஒரு மாத்திரை விடுவார், 3 நாள் சரியாக போய்டும். அப்போ நான் முதல்ல அங்கே போக மாட்டேன். ஏன்னா நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே. இப்படி ஒரு ட்ரை முதல்ல இவங்க வருவாங்கன்னு இவங்க டீப்ரெஸ் ஆகி என் வீட்டுக்கு வருவாங்க, எங்கள் ஆஃபீஸுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு 6 month கழிச்சு திருப்பி என்கிட்ட வருவாங்க. அதான் 6 month இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்படுது. அது அதாவது அவங்களுக்குள்ள ஒரு மனநிலை குழப்பங்கள். அதாவது அவள் அப்படித்தான் படத்தில் ஸ்டீப்டியா மாரி
அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லை இந்த காதலிக்கிற குழப்பத்திலே இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இந்த ரீதி லாஸ்ட்டு பற்றி இதை விட்ட ஊருக்கு போக முடியாதுப்பா ஏறு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. அப்புறம் நான் வந்தால் உடனே முடிச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் சரி பேமெண்ட்டு ஜிபே பண்ணுறாங்க இல்லை கேஷாக கொடுப்பாங்க, அது அவங்க இஷ்டம். நம்ம சொல்கிற பேமெண்ட் அவங்க கட்டுப்படி ஆகணும். அதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு அந்த மெச்சூரிட்டி அந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதமோ 1 வருஷம் கூட ஆகலாம், இல்லைன்னா விட்டுடுவாங்க. ஆனால் அவங்க வாங்கிட்டேன்னு சொன்னால் சந்தோஷம்தான். சேவை கட்டணமாக நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க இதுக்கு? இல்லை அந்த கேஸோட தன்மையை பொறுத்து வாங்க சார். நான் ஒரு சிலர் என்ன சொல்லுங்கம்மா, இது இருக்கிறதே 20,000 நீ கேட்குற 3,000 4,000 கேட்குறேன்னுவாங்க. அவங்க 3,000 4,000 பார்ப்பாங்க தவிர நம்ம இந்த பணம் அரசாங்கத்துக்கு போய் சேர்ந்துச்சு இதை நம்ம எடுத்து செலவு பண்ணுன்ற அந்த மனப்பான்மை அவங்க வராது. ஆனால் வந்தால் உடனே போய் ஏடிஎம் எடுத்துப்பாங்க, அது வேறு விஷயம். நம்மகிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க. ஒரு சிலர் பெஸ்ட்டாக மெசேஜ் போடுவாங்க, ஒரு சிலர் நேர்லேயே வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து வீட்டுக்கு வந்து ஃப்ரூட்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது நான் கலியுகத்தில் இப்படி சில மனிதர்கள் பல விதங்கள், பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் விரோதம்ன்ற மாதிரி இந்த மாதிரி மனிதர்கள் பல விதம் எல்லாரும் பார்த்துட்டு நம்ம கோபம் பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணக்கூடாது. அதாவது வெற்றி வந்தாலும் ஆடக்கூடாது, தோல்வி வந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம பாட்டும் அமையாக அவ்வளோதான். அதுக்கு ஒரு சிலர் வீட்டுக்கு வந்து பணமும் கொடுப்பாங்க. 1000 ரூபா வச்சுக்கப்பா, அந்த நான் வந்து 5 வருஷமாக அலைஞ்சேன், நீ நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அது. அதனால் ஒரு சிலர் 3,000 கூட கொடுப்பாங்க. நான் சொன்னேன் அவ்வளோலாம் காசு வேணாங்க, எனக்கு நான் கேட்ட காசை நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு இவ்வளோ காசுலாம் வேணாம், ஏன்னா நான் காசு வாங்கிட்டேன், இந்த ஆள் எப்போ காசு கொடுத்தா அவங்க வந்துட்டு ஒரு சராசரி என்ன உங்களுக்கு வந்துடும். கடைசி என்ன ஆச்சோ அதுக்கு உண்டான 500 ரூபாய் எடுத்துப்பேன். கடைசி லெட்டருக்கு உண்டான காசு இந்த வக்கீல் கொடுத்தோமே அந்த காசு மட்டும் தான் எடுப்பேன். அப்படிதான் நம்ம ஸ்டாலின் ஒரு இதில் லைலாண்ட் அசோக் லைலாண்ட் கிண்டியில் இருக்குது, அவர் இதே பிரச்சனை தான். ட்ரஸ்ட்டில் ஐஎஸ்எஸ் அமௌண்ட் வாங்கிட்டார், 16 வருஷம் வித்தியாசத்தில் உள்ள வேலைக்கு போயிட்டார். வேலைக்கு அவர் பொய் சொல்ல தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு ஃபேமிலியை சர்வே பண்ணோம். 2 லேடி, ஒரு லேடி அதான் ஒரு டாக்டர் கல்யாணம் ஆச்சு, இன்னொரு டாக்டர் கல்யாணம் ஆகலை. அவர் அந்த வேலையை பார்த்தா அந்த வாழ்வாதாரத்தை இது பண்ணணும், மூவ் பண்ணணும். அவர் என்ன 16 வருஷம் கொடுத்துட்டாரு. 2 வருஷம் கழிச்சு ட்ரஸ்ட்டில் போனார், ட்ரஸ்ட்டில் மதிக்கல. ட்ரஸ்ட்டில் நம்ம வெங்கட்ராயோட இருக்குல்ல அந்த லைன் கிளப் ஏற்க பாட்டன் டவர் 5ஆம் மாடி, இப்போ அந்த ஆஃபீஸ் அங்கே இல்லை. இப்போ நிறைய எம்ப்ளாயி போய் திறமை வேலை செய்கிறாங்க சார். அப்போல்லாம் நமக்கு தெரியும்ல, ஸ்காலர்ஷிப் பண்ணால் இது விஷ்ணுநாதன் சார், நடராஜன் சார், மீனாட்சி அம்மா காரைக்குடி சொல்கிறேன் நான், கானாடு காத்தான்னு பழத்தூர், அப்புறம் உமாபதி, இதெல்லாம் வந்து இந்த கேலண்டர்லேயே வரும். இப்போ நிறைய பேர் எம்ப்ளாயி பேர் திறமை வேலை செய்கிறாங்க. கேட்டு பாருங்கள், அது யாரேனோ ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க போனப்பா மாதம் வந்து சம்பளம் வருது அதை பாடுவாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் யாருன்னே தெரியாது, எம்ப்ளாயர் தெரியாமல் நம்ம வேலை செய்யுங்க. இப்போ நான் டெல்லியில் இருக்கிறவங்க கான்டாக்ட் கிடையாது சார். நம்ம ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்குல்ல, கிரைஸ்டல் கன்சல்டிங், அவங்க டெல்லியிலேருந்து இப்போ இந்தியாவில் எங்கே வேணால் ட்ரெண்டு போகலாம், அது அவங்க உரிமை. ட்ரெண்டு போகிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, அவங்க கான்டாக்ட் கிடைக்கிறாங்க, இங்கே இருக்கிற மேன் பவர் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு போயிடறாங்க. அவங்க ஓனர் கேட்டு பாருங்க, ஃபைல் பண்ணுற நெட்டில் தட்டி பார்ப்பாங்க, பேரோடு வராது, ஒன்லி அந்த மெம்பர் ஐடி மட்டும் தான் வரும். பாம்பேனா பிஎம் அப்படி வரும். அது ஒரு ஏரியா மாநிலத்தை பொறுத்து அந்த கோடு வரும். அப்படி தான் அமைதி. நீங்கள் அதிகமாக மீட்டு வாங்கி கொடுத்த தொகை அப்படின்னா எவ்வளோ? உங்களை தேடி வர்றவங்க எப்படி வராங்க? நண்பர்கள் சொல்லி தானா? இப்போ ஒருத்தர் வாங்கிட்டாருன்னு வச்சிங்களேன், இன்னொருத்தர்கிட்ட அப்படியே ஃபார்வர்டு பண்ணுவாங்க. இப்போ நான் இப்போ கூட ஆஃபீஸ்னால் சனிக்கிழமை காலை 10 to 2 அவங்க டைம். மற்ற நாள்களில் சந்திக்க முடியாது. ஏன் சந்திக்கிறது இல்லைன்னா, அட்டன் பண்ண கேஸ்லேயே ரொம்ப சிக்கலான கேஸ் இது. அதான் ஸ்டாலின் கேஸ் தான் சார். 16 வருஷம் டேட் ஆஃப் பர்த். அது ஆஃபீஸ் ஐஎஸ்எஸ் பாம்பே இருக்குது. இங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போன்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மேடம் கால் மேலே கால் போட்டுன்னு எல்லாம் வராது தம்பி, மறந்துடு. இப்போ யாருக்கு பணம் வரணுமோ அவங்க வந்து பார்க்கட்டும், நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்னு உங்களை யாராவது கேட்டிருக்காங்களா? இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்தையோ இன்சூரன்ஸ் பணத்தையோ பயனாளிகளுக்கு கொடுக்கறதுல அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனை? அவங்க என்ன சொல்ல, நீங்கள் கேட்டால் கொடுப்போம், கேட்கலாம் விட்டுடுவோம். நாங்கள் வந்து உங்கள் லெட்டர்லாம் போட மாட்டோம், இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்குது வந்து வாங்கிக்கணும்லாம் சொல்ல மாட்டோம். உனக்கு அக்கறை தான் வா. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு சாமானிய சட்டம் தெரியாது.